ஒரு டீக்கு 4 பிஸ்கெட் வச்சு சாப்பிட்றீங்களா? அப்போ இது நல்லா கவனிங்க. ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் அஜய் குமார். நம்ம பேஷண்ட் ஒருத்தவங்க கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங்ல இருக்காங்க. சிஜிஎம் அப்படின்னா என்னங்க? ஒரு சென்சார் நம்ம கைக்கு பின்னாடியோ இல்லை நம்மளோட வயிற்றுலையோ அந்த சென்சாரை பிளேஸ் பண்ணிடும். இந்த சென்சார் நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே இருக்க இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்லேருந்து நம்ம பிளட் குளுக்கோஸை மானிட்டர் பண்ணி நம்ம ஃபோனுக்கோ இல்லை வேற எந்த ரிசீவருக்குனாலும் அது மல்டிபிள் டைம் சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த சென்சார்ஸ்லேயே சிலது 1 minute ஒன்ஸ் இதை செக் பண்ணுறதுல இருக்கு, 5 minute ஒன்ஸ் செக் பண்ணுறதும் இருக்கு. ஸோ இவரோட சிஜிஎம் ரீடிங் எடுத்து பார்க்கும்போது எல்லா நாளுமே கரெக்டாக 10 o'clock ஈவினிங் 6 o'clock குளுக்கோஸ் ஸ்பைக் ஆயிருக்கு. அப்புறம் தான் கூப்பிட்டு ஹிஸ்ட்ரி என்னன்னு கேட்கும்போது அவர் டெய்லியும் காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு டீ 4 பிஸ்கெட் சாப்பிடுவார். ஸோ இதை பிரேக் டவுன் பண்ணலாம் வாங்க. ஒரு டீல 40 to 50 கேலரிஸ் இருக்குங்க, 8 to 10 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. 4 பிஸ்கெட் சேர்த்து நம்மளுக்கு 120லேருந்து 140 கேலரிஸ் இருக்கு. ஆவரேஜாக 20 to 24 கிராம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம சின்னதாக நினைக்கிற இந்த ஸ்நாக் எடுக்கிறோம்னால நம்மளுக்கு டோட்டலாக 160லேருந்து 190 கேலரிஸும் 30 கிராம் கார்போஹைட்ரேட்ஸும் நம்ம எடுக்கிறோம்னு அர்த்தம். இந்த 30 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் எங்கேருந்து வருது? நம்ம பிஸ்கெட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மைதா, ரீஃபைன் ஃப்ளார்னு சொல்லுவோம், அதோட ஆட் பண்ணுற சுகர், நம்ம டீல இருக்கிற மில்க்லேருந்து வர லாக்டோஸ், அதோட சேர்ந்து மில்க்குக்கு ஆட் பண்ணுற சுகர். ஸோ இந்த 30 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்தோடனே சீக்கிரமாக ஜீரணமாகி நம்மளுக்கு குளுக்கோஸை அதிகப்படுத்தி ஸ்பைக்கை கொடுக்குது. ஸோ நம்ம உடம்பு என்ன பண்ணும்? கணையம் இல்லை நம்ம பேங்க்ரியாஸ் நம்மளுக்கு இன்சுலின் அதிகமாக செக்ரேட் பண்ணி இந்த குளுக்கோஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும். ஏதோ ஒரு நாள் எடுக்கிறது பிரச்சனை இல்லைங்க, ஆனால் டெய்லி மந்த்லி வருஷக்கணக்காக எடுக்கும்போது நம்ம வயிற்று பகுதியிலையும் தொடை பகுதியிலையும் நம்மளுக்கு ஃபேட் டெபாசிட், இந்த ஃபேட் டெபாசிட்னால நம்மளுக்கு நார்மலாக ஒர்க் பண்ணுற இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆக ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகும்போது நம்மளோட 3 months ஆவரேஜ் சுகர், அதாவது HbA1c அதிகமாக ஆரம்பிச்சோம். டீ குடிக்க வேணான்னு சொல்லலை, முடிஞ்சா பிளாக் டீயா குடிங்க, இல்லை மில்க் டீயா தான் குடிப்பேன்னா சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் பெஸ்ட் பனங்கள் கண்டு மட்டும் ஆட் பண்ணி குடிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், எந்த பிஸ்கெட், சுகர் ஃப்ரீ பிஸ்கெட் எதுவுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், எதுவுமே எடுத்துக்காதீங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஒரு வறுத்த கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க, நிலக்கடலை எடுத்துக்கோங்க, முட்டை பிடிக்குதுன்னா எடுத்துக்கோங்க, வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம், கொய்யாக்காய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு புரத சத்து பிடிக்குதுன்னா நார்மலாக நான்வெஜ்ஜை கூட ஒரு ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சின்ன மாற்றம் ஒரு ஸ்நாக்ஸ்லேயோ ஒரு டீ எடுக்கும்போது நம்ம ஏற்படுத்த இந்த சின்ன மாற்றம் நம்மளுக்கு சர்க்கரை அளவும் சரி நம்மளோட HbA1c கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக